இது ஒரு கல்யாண கச்சேரி விளாக் தான் இது. எங்கள் வீட்டுக்காருக்கு விழுப்புரம் அந்த கல்யாணத்தில் ஒரு கச்சேரி வாசிக்க சான்ஸ் கிடச்சிது. அதுக்காக போனார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் தான். கிராமத்தில் ஒரு சின்ன மினி மண்டபத்தில் நல்லா கிராண்டாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கச்சேரி ப்ளஸ் டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி எப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதெல்லாம் பிடிக்கும். அவர் தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா என் பையன் ஆட ஆரம்பித்தான். அவன் ஆடுறத பார்த்து அங்கே இருக்க அந்த சின்ன சின்ன பசங்களை வந்து ஆட ஆரம்பித்தாங்க. ஆட ஆரம்பித்தோடனே ஒரே நல்லா குதூகலமாக நல்லா ஒரு ஜாலியாக போச்சு அந்த மண்டபத்தில் இருக்கிறாங்க. ப்ளஸ் அந்த பாட்டு பாடுறவங்களும் நல்லா டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆட எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதுமாரி பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த ஆடி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ஆட சொன்னாங்க. ஆரம்பத்தில் ஆடல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆடினாங்க. அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் அப்படியே ஆடிட்டு அவங்க ஆட ஆரம்பித்தோன்னே அங்கே சுற்றி அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் கிட்ட கேட்டாங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஆடுறத பார்க்கறதுக்காக. ஜஸ்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆடினோடனே சின்ன பசங்க ஆடுறதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா எல்லோரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்களே. நல்ல ஒரு ஜாலியாக அந்த லாஸ்ட்டாக அந்த கச்சேரி முடிகிறப்ப நல்ல ஒரு ஜாலியாக நல்ல ஒரு வைபாக நல்லா போச்சு. நல்லா பார்த்துனே இருக்கலாம் மாதிரி தோணுச்சு. சரி இன்னாடி அது அவ்வளோ சீக்கிரமாக கச்சேரி முடிஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி யூஸ்வலாக வந்து கல்யாண கச்சேரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 9க்குலாம் முடிஞ்சிடும், 9:30க்குலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மணி வந்து 10:10 ஆகி போச்சு முடியுதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஆனதே தெரியவே இல்லை. நல்லா ஜாலியாக நல்லா சூப்பராக போச்சு. ஏன்னா எனக்கு இது ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்க.